ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அபியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். நியாயத்தின் ஆவி அவர் என்ன செய்வார்? அநியாயமான காரியங்களை நீக்குவார், நியாயத்தை நிலைநாட்டுவார். நியாயத்தின் ஆவியானவரும் சுட்டெரிப்பின் ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையில வருவார் என்று சொன்னார். எல்லா அநியாயத்தையும் நீக்குவார், எல்லா பாவங்களையும் சுட்டெரிப்பார். எருசலேமின் மேல் இருக்கிற பழி, எருசலேமின் மேல் இருக்கும் நிந்தை, எருசலேமிற்கு இழைக்கப்படும் அநியாயங்கள், எருசலேமில் காணப்படும் பாவங்கள். அநியாயம் இழைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? பாவத்தின் விளைவாக மிகப்பெரிய பிரச்சனை சிக்கி இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் அது தேவனால் நமக்கு அருளப்பட்ட மாபெரும் ஈவு, கிஃப்ட். பரிசுத்த ஆவியானவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும். அவர் நமக்கு கிடைத்ததற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஏசாயா சொல்லும் பொழுது, அவர் எருசலேம் என்றதான அந்த நகரம், அந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்கள், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். இந்த வசனத்தை நீங்கள் சரியாய் கவனித்தீர்களா? பரிசுத்த ஆவிக்கு நியாயத்தின் ஆவி என்றும் சுட்டெரிப்பின் ஆவி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயத்தின் ஆவி அவர் என்ன செய்வார்? அநியாயமான காரியங்களை நீக்குவார், நியாயத்தை நிலைநாட்டுவார். இன்றைக்கு தேசங்களில் காணப்படும் அநியாயங்கள், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இழைக்கப்படும் அநியாயங்கள், அநியாயம் தலைதூக்கி நிற்கிறது, ஓங்கி நின்று மக்களை சிறுமைப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்னவாக இருக்கும்? நியாயத்தை நிலைநிறுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு பேர் நியாயத்தின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எருசலேமில் வாழ்கிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது, பலர் தங்களுடைய கர்த்தருடைய காரியங்களை விட்டு, கர்த்தருடைய வழிகளை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும், மீதியானவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஏசாயா 4ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். தப்பினவர்களுக்கு அல்லது மீந்தவர்களுக்கு, ரெமனன்ட் பீப்பிள், கர்த்தரின் கிளை அலங்காரமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையுமாயும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அலங்காரமாக மகிமையாக கர்த்தருடைய கிளை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். எப்பொழுது மாறும் என்று சொல்லும் பொழுது, இந்த மீதியானவர்கள் கழுவப்பட வேண்டும், மீதியானவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், மீதியானவர்களுக்கு இழைக்கப்பட்டதான அநியாயம் நியாயமாக மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் சுட்டெரிப்பின் ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அதை அக்கினிக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஃபயர் என்ன செய்கிறது என்று சொன்னால், கிளென்ஸ் பண்ணுகிறது, சுத்திகரிக்கிறது. இந்த அக்கினி என்ன செய்யும்? பாவத்தை சுட்டெரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. நியாயத்தின் ஆவியானவரும் சுட்டெரிப்பின் ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால்,
அவர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அநியாயமான காரியங்களையும் நம்மை விட்டு விலக்கி, நமக்குள் காணப்படுகிற எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு சுட்டெரித்து சாம்பலாக்கி அதை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். அவ்வாறு நியாயத்தின் ஆவியானவரும் சுட்டெரிப்பின் ஆவியானவரும் ஆகிய பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படும். என்ன தெரியுமா பெயர்? பரிசுத்தன் என்று எழுதப்படும். அதாவது ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் பரிசுத்தன் என்று எண்ணப்படுவான், சொல்லப்படுவான். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டினால் நம்முடைய பெயர் ஜீவனுக்கான பெயராக எழுதப்படும். அப்ப நித்திய ஜீவனுக்கு நாம் சொந்தமானவர்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். இதற்கு யார் காரணம்? பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு பெயர் என்ன? சுத்திகரிப்பின் ஆவியானவர், நியாயத்தின் ஆவியானவர். நியாயத்தின் ஆவியானவரால் என்ன செய்ய முடியும்? சுட்டெரிப்பின் ஆவியானவரால் என்ன செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையில என்கிற கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை பதில் சொல்லுகிறது. எல்லா அநியாயத்தையும் நீக்குவார், எல்லா பாவங்களையும் சுட்டெரிப்பார். அநியாயம் நீக்கப்பட்டு பாவம் சுட்டெரிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அடுத்தது நமக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. நமக்கு கொடுக்குற பேர் என்ன தெரியுமா? பரிசுத்தன் என்கிறதான பெயர் கொடுக்கப்படுகிறது. இதை செய்வது பரிசுத்த ஆவியானவர். எருசலேமினுடைய பாவங்களை கழுவி, எருசலேமினுடைய மக்களுடைய அநியாயங்களை நீக்கி சுத்திகரித்து, எருசலேமினுடைய மக்களை, யூதா மக்களை பரிசுத்தன் என்று சொல்லி அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி ஏசாயா நாம் வாழ்கிற காலத்திலிருந்து ஏறத்தாழ 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார். எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு எண்ணம் என்று சொல்லும் பொழுது, ஏதோ ஜெபிக்கும் பொழுது அல்லது ஆராதிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் வந்து இறங்குவதாகவும், அதற்கு பிறகு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாக நாம் காணப்படுகிறோம். சத்தத்தை எழுப்புவதும் வேறு விதமான காரியங்களை செய்கிற அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் மட்டுமே பரிசுத்த ஆவியானவரா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்நாளிலே நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் இறுதி வரை நம்மோடு கூட பயணிக்கிற ஒரு ஆவியானவராய் இருக்கிறார். எருசலேம், யூதேயா எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஏசாயாவை எழுப்புகிறார். ஏசாயாவை கர்த்தர் சொல்லுகிறார், யார் நமது காரியமாய் போவான் என்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்பொழுது ஏசாயா சொல்லுகிறார், இதோ அடிமை இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஏசாயாவினுடைய உதடுகளை சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தினுடைய நெருப்பு தழலினால் சுட்டு உன் அக்கிரமம் நீங்கி சுத்தமானாய் என்று சொல்லும் பொழுது ஏசாயாவினுடைய நிலைப்பாடு என்ன? எப்படியாகிலும் எருசலேமின் மேல் இருக்கிற பழி, எருசலேமின் மேல் இருக்கும் நிந்தை, எருசலேமிற்கு இழைக்கப்படும் அநியாயங்கள், எருசலேமில் காணப்படும் பாவங்கள் மாற வேண்டும் என்கிற மன்றாட்டோடு கூட அவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவருக்கு அவர் மூலமாக வெளிப்படுகிறார். நான் நியாயத்தீர்ப்பின் ஆவியும் சுட்டெரிப்பின் ஆவியும் அனுப்புவேன், பாவத்தை கழுவுவேன், அநியாயத்தை மாற்றி நீதியை நிலைநிறுத்துவேன், நீ பரிசுத்தர் எனப்படுவாய். என்னுடைய ஆவியானவர் செய்யும் விஷயம் என்னவென்று சொன்னால், என்னுடைய கிளை மகிமையான அலங்காரமான கிரீடமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்ன செய்வார்? நியாயத்தை நிலைநாட்டுவார். இன்றைக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? பாவத்தின் விளைவாக மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தால் இந்த நிலை மாறும். இந்த நிலை மாறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பது மட்டும்தான் ஒரே வழி என்பதை நாம் அறிந்து புரிந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை, ஆண்டவரே எனக்குள்ளாக வாரும் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், சுட்டெரிக்கும் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அந்த ஃபயர் என்ற அந்த கிளென்சிங் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நிச்சயமாக வேதனையாகத்தான் இருக்கும்.
ஆனால் அந்த வேதனையுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படுவது, அது மட்டுமல்லாமல் பரிசுத்தன் என்கிறதான நாமம் தரிக்கப்படுவது என்கிறதான ஆசீர்வாதமான விளைவுகளை நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது, அவைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படும் பொழுது, உங்களை நீங்கள் எதற்கு விட்டுக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நியாயத்தின் ஆவியானவராகிய பரிசுத்தாவியானவருக்கும் சுட்டெரிப்பின் ஆவியானவராகிய பரிசுத்தாவியானவருக்கும் நீங்களும் நானும் விட்டுக் கொடுப்போம். அவர் நிச்சயமாய் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்தாவியானவர் ஒரு நாளும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் தோல்வி அடையவே மாட்டார். நாம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினால் அவர் போய்விடுவார். மென்மையான ஆவியானவர். நாம் விரும்பினால், நாம் வேண்டினால், நாம் அவரை அழைத்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில இத்தனை காரியங்களையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமம் என்கிற கிளை மகிமையாகவும் அலங்காரமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், யாருடைய பெயர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், யாரெல்லாம் நம்முடைய நாமம் பரிசுத்தன் என்று சொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், இந்த விருப்பம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் தேவையானவர் பரிசுத்தாவியானவர். அவர் ஏசாயாவின் மூலமாக சுட்டெரிப்பின் ஆவியானவராகவும் நியாயத்தீர்ப்பின் ஆவியானவராகவும் இங்கே அறியப்படுகிறார். இந்த அறியப்படுகிற ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்தன் என்கிற பெயரோடு கூட நித்திய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற, நியாயத்தின் ஆவியானவர் சுட்டெரிப்பின் ஆவியானவராகிய பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக என்கிறதான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு கூட இந்த அற்புதமான காலை தியானத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். வாருங்கள், இணைந்து ஆண்டவரே, என்னை பரிசுத்தன் என்று சொல்லி அழைக்க நீர் போதுமானவர். உம்மிடத்தில் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை, அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிற முழு மனதோடு கூட ஒப்படைக்கிற அந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்க நாம் கூடி வருவோம். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்தாவியானவரை நியாயத்தின் ஆவியானவராகவும் சுட்டெரிப்பின் ஆவியானவராகவும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அவர் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எங்களை மாற்றி எங்களை மகிமையாகவும் அலங்காரமாகவும் மாற்றுவார். எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை பரிசுத்தன் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுவோம். இப்படிப்பட்ட நல்ல அற்புதமான காரியங்களை செய்கிற தூய ஆவியானவரே, இந்த கால வேளையில எங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்க. எங்களுக்குள்ளாக வாங்க, எங்களை கிரியை செய்யுங்க, எங்களை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பித்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தம் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். Seven spirits of the Lord. ஞானம், உணர்வு, ஆலோசனை, பெலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அறிவு, கர்த்தருடைய ஆவி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருப்பார். மேசியா ஒருவர் வரப்போகிறார் என்கிற சந்தோஷமான செய்தியை ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை? ஆலோசனை. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திகைத்து நிற்கிறீர்களா? ஆலோசனை ஆவியானவர் உங்களுக்காக காத்திருக்கிறார்.